இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் என்ன நினைச்சு பிளான் பண்ணனோ அதெல்லாம் நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு. ராஜராஜேஸ்வரியோட கம்பெனி அவங்க எதிர்பார்க்கவே முடியாத அளவுக்கு நஷ்டத்தை சந்திச்சிருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் உங்களோட ஒத்துழைப்பு தான். உங்க எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். நாம இதோட விடக்கூடாது. இன்னும் என்னென்ன வழியில அவங்கள ஜெயிக்க முடியுமோ அதை எல்லாமே நாம செய்யணும். வேற என்னென்னலாம் வழி இருக்கு நீங்க சொல்லுங்க. மேடம், அடுத்த டெண்டரை நம்ம நல்லபடியா டீல் பண்ணலாம் மேடம். மேம், ஆர்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து ஆர்கிடெக்ட், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் எல்லாரையும் நம்ம கம்பெனிக்கு வர வைக்கணும் மேடம். என்ன மேனேஜர் சார், நீங்க அமைதியா இருக்கீங்க? நான் என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் மேடம். Excuse me, யாரும் மூவ் பண்ணக்கூடாது, போனை யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. இட்ஸ் an IT டிபார்ட்மெண்ட் ஆபரேஷன். Where is கிருஷ்ணவேணி? சீக்கிரம் கூப்பிடுங்க. அம்மா, இவங்க எல்லாரும் சொல்றத வச்சு பாக்கும்போது மேடம், ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆபீசர் வந்திருக்காங்க மேடம். என்ன சார்? அரெஸ்ட் வாரண்ட் மேடம். எவனும் போனே எடுக்க மாட்டேன்றா. என்ன ஆச்சுன்னே தெரியல. போட்டோவும் வரல, வீடியோவும் வரல. கிருஷ்ணவேணியை பத்தி எந்த செய்தியுமே வரல. யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். இன்ஸ்பெக்டர், அரெஸ்ட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம். இவங்கெல்லாம் யாரு? உங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்களா? மேடம், பிரசன் நினைக்கிறேன். ஓ, என்ன அரெஸ்ட் பண்றத கவரேஜ் பண்ண வந்திருக்காங்களா? மேடம், எங்க கடமையை செய்ய விடுங்க ப்ளீஸ். கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. நான் கோஆபரேட் பண்றதுக்கு முன்னாடி உங்க ஆபீசருக்கு ஃபோன் பண்ணி நான் பணம் கட்டிட்டேனா என்னன்னு இன்னொரு ரீகன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. மேடம். சார், நான் இங்க தான் இருப்பேன். நீங்க போயிட்டு வாங்க. இதே மாதிரி லட்சமா உங்களுக்கு பணம் தருவேன். என்ன சொல்றீங்க? இது மட்டும் தானா? இல்ல வேற ஏதாவது சதி வேலை பண்ணி வச்சிருக்கீங்களா? இது மட்டும்தான் மேடம். சாரி மேடம், என்ன தண்டிச்சிடாதீங்க மேடம். தண்டிக்கப்பட வேண்டிய ஆளு நீங்க இல்ல, அந்த ராஜராஜேஸ்வரி. நீங்க எல்லாரும் போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க. எல்லாம் ஆர்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஜீவா கார்த்திக் சொல்லி தான் செஞ்சேன் மேடம். இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரியுது ராஜேஸ்வரி. இன்னும் நீ நல்லவளாதான் இருக்க. ஆனா உன் பசங்க அயோக்கியனுங்களா இருக்கானுங்க. வார்த்தையை கவனமா பேசுங்க. தப்பா பேசினா அதை திரும்ப எடுக்க முடியாது. என் பசங்க அந்த மாதிரி. இங்க பாரு, எல்லா அம்மாக்களுக்கும் தான் பசங்க நல்லவங்களா தான் தோணும். உன் பசங்க செஞ்ச அயோக்கியத்தனத்தை
நான் வாயால சொன்னா நீ நம்ப மாட்டேன், பொய் சொல்றேன்னு நினைப்பேன். அதனாலதான் சாட்சியோட வந்திருக்கேன். என்ன அழிக்கணும்னு எப்படியெல்லாம் உன் பசங்க ஆசைப்பட்டிருக்காங்கன்னு பாத்தியா? இப்ப சொல்லு, என்ன பண்ணலாம் ராஜேஸ்வரி? நான் நினைச்சேன்னா என்ன வேணாலும் செய்யலாம். உன் மேல கேஸ் போடலாம், உன் பசங்களை தூக்கி உள்ள போடலாம், உன் பசங்க செஞ்ச அயோக்கியத்தனத்தை எல்லாருக்கும் சொல்லி உன்னையும் உன் கம்பெனியும் அவமானப்படுத்தலாம். என்ன என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டாங்களோ அது எல்லாத்தையும் நான் செய்யலாம். ஆனா நான் செய்ய மாட்டேன். ஏன்னா உன் வீட்ல இத்தனை பேருக்கு மத்தியில ஒரு நல்லவர் இருக்கா, வானதி. வானதி தான் எனக்கு எதிரா நடக்கிற சதி வேலைங்க எல்லாத்தையுமே சொன்னா. என்ன அவமானத்துல இருந்து காப்பாத்திருக்கா. தான் புருஷனையும் கொழுந்தனையும் இந்த பாவத்தை செய்ய விடாம தடுத்து புண்ணியத்தை வாங்கி கொடுத்திருக்கா. அவளுக்காக நான் இந்த விஷயத்தை இதோட முடிச்சிட்டு போறேன். உன்கிட்ட தீர்க்க வேண்டிய பழைய கணக்கு எனக்கு இருக்கு, அதை நான் நேர்மையா செய்வேன். அம்மாடி வானதி, உன்னை நான் என்னோட குலசாமின்னு சும்மா சொல்லல, நிஜமாவே நீ என் குலசாமிதான். அம்மா